இன்னையோடைய மினி vlog. இட்ஸ் Thursday மார்னிங். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் ஒன்று குருமா இருக்கும், இல்லை உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளி தொக்கு மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். அது வச்சாலும் பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி இன்னைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தக்காளி பூண்டை மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி பையனுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். அவனுக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்தாலும் அதில் மோர் எனர்ஜி இருக்கிற மாதிரி பத்தப்போ சுதட் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்குற டைமில் அட்லீஸ்ட் அதுவாது சாப்பிட்டு வந்தால் ஓரளவுக்கு எனர்ஜி இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரே ஒரு சப்பாத்தி கொடுத்து விட்டுருந்தேன். லஞ்சு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா வெந்தய பருப்பு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஜஸ்ட்டு பருப்பை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கூட வெந்தயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் புளி போட்டு கடைஞ்சி விட்டுடணும்.